வீட்டில் இருக்கிற காயை வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 250 கிராம் பச்சை மொச்சை இதை குக்கரில் போட்டுடலாம். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்துடுச்சு, ஏர்லாம் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். மொச்சை நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு இதை எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். 200 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 200 கிராம் தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் போட்டுடலாம். 4 பச்சை மிளகாய் நீட்டு ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் கல்லுப்பு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 250 கிராம் சேனக்கிழங்கு தோல் நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுடலாம். இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடலாம். இந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. வேக வச்ச பச்சை மொச்சையை ஊற்றிடலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் வந்து மிளகாத்தூள் பச்சை வாசனை போய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஊற்றிடலாம். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். சிம்பிளாக இருந்தாலும் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.